இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் தாய் திரு அவையானது அன்னை மரியாவின் அமல உற்பவ பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இறைவன் இந்த உலகிற்கு அளித்த ஒரு மிகப்பெரிய கொடை தம் ஒரே அன்பு மகனை இவ்வுலகிற்கு அனுப்பியது. இந்த அன்பு மகனை தன் உதிரத்திலே தாங்க அன்னை மரியாவை அவருடைய கருவிலிருந்தே இறைவன் எவ்வாறு தகுதிப்படுத்தினார் என்பதை இந்த விழா நமக்கு எடுத்துரைக்கிறது. மென்னும் குறிப்பாக சொல்ல போனால் அன்னை மரியாளை பிறப்பு நிலை பாவம், ஜென்ம பாவமின்றி எவ்வாறு இந்த உலகிலே பிறந்தார் என்பதை இன்றைய நாளினுடைய விழா நமக்கு எடுத்துரைக்கிறது. பல நூற்றாண்டுகளாக இந்த விழா கொண்டாடப்பட்டாலும் 1854ஆம் ஆண்டு அன்று திருத்தவையை வழிநடத்திய 19ஆம் பத்திநாதர் அவர்களால் இன் எஃபிபாலிஸ் தேயூஸ் என்கிற மடலின் வழியாக அன்னை மரியாளின் அந்த அமல உற்பவ விசுவாச மறையறைமையானது வெளியிடப்படுகிறது. 4 ஆண்டுகள் கழித்து 1858ஆம் ஆண்டு அன்னை மரியாள் புனித பெர்னதத்துக்கு லூர்து மலையிலே காட்சியளித்து நாமே அமல உற்பவம் என்று இந்த மறையுண்மையை உறுதிப்படுத்துகிறார். இந்த அன்னை மரியாளின் அமல உற்பவத்திற்கு விவிலியத்தில் நேரடி சான்றுகள் நமக்கு இல்லை எனினும் மறைமுகமாக 3 இடங்களிலே நமக்கு சான்றுகள் கிடைக்கிறது. அதிலே முதல் 2 விவிலிய ஆதாரங்கள் இன்றைய நாளின் முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்தும் மேலுமாய் நற்செய்தி வாசகத்திலிருந்தும் நாம் வாசிக்க கேட்டோம். 3வது 1 கொரிந்தியர் 1 குறிப்பேடுகள் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறதை போல குருக்களும் லேவியரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமந்து சொல்ல அவர்கள் தங்களையே தூய்மைப்படுத்தி கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரினுடைய அந்த பேழையிலே மன்னா பொற்ஜாடியிலும் தளிர்த்த ஆரோனின் கோலும் 2 கற்பலகைகளும் அடங்கிய அந்த பேழையை சுமந்து செல்ல குருக்களும் லேவியரும் தம்மை தூய்மைப்படுத்தி கொண்டார்கள் என்றால், மனுமகன் இயேசுவை தன்னுடைய உதரத்திலே தாங்க அன்னை மரியாளை இறைவன் சிறப்பான அருள் வழியாக தூயவராக அவரை வழிநடத்தினார் என்பதிலே எந்தவித வியப்பும் கிடையாது. ஆக அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் அமல உற்பவியாக இந்த உலகிலே பிறந்து இயேசுவை இந்த உலகிற்கு நமக்கு பெற்று கொடுத்தவர். இந்த அன்னை மரியாளின் அமல உற்பவ பெருவிழாவை கொண்டாடுகிற நாம் அவருடைய மாசின்மையையும் அவருடைய தூய்மையும் நினைத்து பெருமையோடு பேசி மகிழ்கின்ற நாம் உங்களையும் எங்களையும் பார்த்து அன்னை மரியாள் விடுக்கின்ற அழைப்பு, நான் எவ்வாறு தூய்மையிலும் மாசற்றவராகவும் சிறந்து விளங்குகிறேனோ அதே போல என் மகனாக என் மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய வாழ்விலே தூய்மையும் மாசற்றவர்களுமாய் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1ஆம் அதிகாரம் 4வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறதை போல நாம் அனைவரும் தூயோராகவும் மாசற்றவராகவும் அவருடைய கிறிஸ்துவின் திருமுன்னிலையில் விளங்குமாறு அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பாக கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்தார் என்கிற வார்த்தைகள் நாம் அவருடைய முன்பாக தூயவராகவும் மாசற்றவராகவும் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நாளினுடைய திருவிழாவிலே 2 நபர்கள் நமது முன்பாக நிறுத்தப்படுகிறார்கள். யாரை பின்பற்றி நாம் வாழ ஆசைப்படுகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலிலே ஒருபுறம் தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிற ஆதி பெற்றோராகிய ஏவாள் ஒருபுறம், அடுத்த புறத்திலே புதிய ஏற்பாட்டிலே வருகிற புதிய ஏவாள் அன்னை மரியாள் ஒருபுறம். ஏவாள் பாவத்தின் மூலமாக மனித குலத்திற்கு இறப்பையும் அழிவையும் கொண்டு வந்தவர். புதிய ஏவாளாம் அன்னை மரியா தன்னுடைய மாசின்மையின் மூலமாகவும் தூய்மையின் மூலமாகவும் மனித குலத்திற்கு மீட்பை கொண்டு வந்தவர். ஏவாள் சாதாரண மனிதராக இருந்தும்
கடவுளை போல நான் மாற வேண்டும் என்கிற பேராசையும் அகந்தையினால் தூண்டப்பட்டு செயல்பட்டவர் ஏவாள். ஆனால் அன்னை மரியாள் மீட்பரின் தாயானாலும் தாழ்ச்சியின் மறுபடுவமாய், நான் ஆண்டவரது அடிமை, உமது சித்தபடியே எனக்கு நிகழட்டும் என்று தன் வாழ்நாள் முழுவதுமாய் தாழ்ச்சியை கடைபிடித்து வந்தவள் புதிய ஏவாள் அன்னை மரியாள். ஆசையினால் சாத்தானின் வஞ்சக வலையிலே வீழ்ந்து பாவத்திற்கு அடிமையானவள் ஏவாள். இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து தன் வாழ்நாள் முழுவதுமாய் இறைவனோடு உடன் பயணித்தவள் புதிய ஏவாளாகிய அன்னை மரியாள். தவறு செய்த போதும் அதை ஏற்றுக்கொள்ளாமல், நான் செய்த தவற்றிற்கு நான் காரணம் என்று ஒற்றுக்கொள்ளாமல், நீர் எமக்கு துணையாய் அளித்த ஆதாமே காரணம் என்று தன் தவற்றிற்கு அடுத்தவரை விரல் காட்டியவள் ஏவாள். ஆனால் பிறரின் குற்றங்களை சுமந்து அவர்களுக்கு மீட்பளிக்க இவ்வுலகத்திற்கு வந்த இயேசுவை தன் உதிரத்திலே தாங்கிக் கொண்ட அன்னை மரியாள் இயேசுவை போல நாமும் மற்றவர்களுடைய குற்றங்களை நாமும் அவர்களுக்காக வாழ தன்னையே அந்த உணர்வு கொண்டவளாக இருந்தவள் அன்னை மரியாள். பிறர் மீது அக்கறை கொள்ளாமல் தன் சொந்த விருப்பத்தின்படி மட்டும் செயல்பட்டவள் ஏவாள். ஆனால் அன்னை மரியாள் தன்னுடைய சொந்த விருப்ப வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் இறைவனின் விருப்பமே தன்னுடைய முதல் விருப்பம் என செயல்பட்டவள் புதிய ஏவாளாகிய அன்னை மரியாள். சிந்தித்து பார்ப்போம், யாரை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், யாரை போல நான் வாழ வேண்டும்? பழைய ஏவாளுக்குரிய இந்த உலகிற்குரிய மனித இயல்புகளை கொண்டிருக்கக்கூடிய நாம் புதிய ஏவாளாகிய அன்னை மரியாளை போல இறைவனின் தாழ்ச்சிக்கு நாம் தொடர்ந்து வழி நடப்பவர்களாய், அவருடைய வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி ஒவ்வொரு நாளும் சிந்திக்க கூடியவர்களாய், மேலுமாய் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். அத்தகைய மக்களாய் வாழ்ந்து மாசின்மையும் தூய்மையும் கொண்டவர்களாய் தொடர்ந்து வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.